எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியில் இருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தானே. எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு மனுஷங்களை எதிர்பார்க்கறத விட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருக்க முடியும்? நாங்க காயத்ரி எத்தனை எதிர்பார்ப்பு கேட்கும் போதே கண்ணு கட்டுது இல்ல. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. ரொம்ப சிம்பிள் லவ் கரு. நாம எதிர்பார்க்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் அதற்கு எதிர்மாறா இருந்ததுன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போயிடும். சரி, ஓகே, கம்மியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. சில நேரங்களில் நாம ஒன்று எதிர்பார்ப்போம், நமக்கு கிடைக்கிறதெல்லாம் வேறொரு எக்ஸ்ட்ரீம்லாம் நான் நிறையவே கிடைச்சிட்டு இருக்கும். சரி, ஓகே, பேசாம நாம நமர்ந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் அப்படின்னா அந்த பயணம் அவ்வளவு ஈஸியா இருக்கிறது கிடையாது. பொதுவாக கல்யாணமானவங்களுக்கும் சரி, லவ் பண்றவங்களுக்கும் சரி, எல்லோருமே சொல்றது என்னன்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, லைஃப் எப்படி வருதோ அதை அப்படியே ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி மத்தவங்க இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வேற எதுவும் இருக்க முடியாது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எதிர்பார்ப்புகள் அவசியம். ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்மாறா விஷயங்கள் நடக்கும்போது அதை ரியாலிட்டின்னு சொல்லி ஏத்துக்க வேணாம். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத புரிய வைங்க. ஏன்னா உங்களுக்காக வேற ஏதோ ஒரு விஷயத்த செய்யறவங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் செய்வாங்க, நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்தையும் செய்வாங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கறத சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்க வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்க. பட் அட் த சேம் டைம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும்னா எப்படி? பசிக்குது அப்படின்னு சொன்னா சாப்பாடு வைப்பாங்க, ஆனா எனக்கு இட்லி தான் வேணும்னா தான் இட்லி கிடைக்கும். சோ உங்களுக்கு எது தேவை அப்படிங்கறத நீங்க தான் கேட்கணும். உங்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் அப்படிங்கறத நீங்க அழுத்தமா சொல்லும் போது எதையோ பண்ணி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு தேவையானதை கொடுத்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்போ லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க காயத்ரிக்கு தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்றேன். ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி.